அடுத்து வந்து என்னது உங்களுக்கு கிரியேட்டிங் அண்ட் ரிமூவிங் ஃபோல்டர்ஸ். சரியா, கிரியேட்டிங் அண்ட் ரிமூவிங் த ஃபோல்டர்ஸ், ரீநேமிங் ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ், எக்ஸ்பேண்டிங் அண்ட் கொலாப்சிங் எ ஃபோல்டர். எழுதிட்டீங்களாமா? அரேஞ்சிங் ஐகான்ஸ் ஆன் த டெஸ்க்டாப் வந்து என்னது ஒரு கொஸ்டின், அரேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு. அடுத்து என்னது கிரியேட்டிங் ஷார்ட்கட்ஸ். ஷார்ட்கட்ஸ் எப்படி பண்ணணும், கிரியேட்டிங் அண்ட் ரிமூவிங் ஃபோல்டர்ஸ், அது வர ஒரு கொஸ்டின். அதை எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து கிரியேட்டிங் அண்ட் ரிமூவிங் ஃபோல்டர்ஸ், ரீநேமிங் ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் வர ஒரு கொஸ்டின். சரியா, அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்டிங் அண்ட் கொலாப்சிங் எ ஃபோல்டர் இன்னொன்று. அடுத்து சார்ட்டிங் எ ஃபோல்டர். என்ன பார்ப்போமாம்மா? சரி, இப்போது ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா கிரியேட்டிங் அண்ட் ரிமூவிங் ஃபோல்டர்ஸ். ஒரு இதை க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்னமா செய்வோம், சும்மா என்ன செய்வோம், ரைட் கிளிக் பண்ணி ஒரு நியூங்கிற ஒரு இதுக்குள்ளே போய் ஃபோல்டர் அமுக்குனா என்னதாகும், ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். இதில் நம்ம நேம் எதுனாலும் நம்ம அடிச்சுக்கலாம். சரியா, அடிச்சுட்டு என்ட்ரு கொடுத்தா போதும், ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும். இதான் என்னது கிரியேட்டிங் ஏ ஃபோல்டர். இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்னது, ரிமூவ்னாலும் ஒன்று தான், இன்னொன்று என்னது டெலிட்னாலும் ஒன்று தான். அப்போ இது என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணி டெலிட்டுன்னு கொடுத்துட்டோன்னா என்னதாயிரும், டெலிட் ஆயிரும். இந்த டெலிட் ஆனது நம்மளுக்கு எங்கே போய் இருக்கும், ஏற்கனவே படிச்சிருக்கோம், ரீசைக்கிள் பின்னில் இருக்கும். சரியா, இதுதான் என்னது ரிமூவிங் த ஃபோல்டர். இப்போது நான் என்ன செய்கிறேன், ரீநேமிங் த ஃபோல்டர். ஒரு ஃபோல்டர் இருக்குது, நான் தெரியாமல் மொதல் தடவை தப்பாக பேர் வச்சிட்டேன், இன்னொரு தடவை நான் ரீநேம் அதுக்கு இன்னொரு பேர் வைக்கணும் அப்படின்னா அதே ரைட் கிளிக் பண்ணி ரீநேமுங்கிற ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா திருப்பி என்ன செஞ்சுக்கலாம், நம்ம அந்த பேரை என்ன செஞ்சுக்கலாம், மாற்றி என்ட்ரு பண்ணிக்கலாம். புரியுதா? இதுதான் என்னது இது வந்து நான் ஃபோல்டரை பண்ணுறேன். மஞ்சள் கலரில் இருக்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபோல்டர். அப்போ எது ஃபைலுங்கிறது டேரெக்டாக ஒரு இது ஓப்பன் ஆகுதுலாமா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஷார்ட் அண்ட் ரிவிஷன் ஸ்பீடு டேப்லர்னு இருக்கா, இதெல்லாம் ஃபைல். இதை அதே மாதிரி பண்ணலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், எம்எஸ் வேர்ட்லேருந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம்ல, அதுதான் என்னது க்ரியேட் பண்ணுறது. அப்போது இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது அதே மாதிரி ரீநேம் கொடுக்கேன் பாருங்கள், ரீநேம் அதே மாதிரி சைடில் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரீநேமும் கொடுத்துக்கலாம். சரியா, இப்படி நம்ம ரீநேமும் கொடுத்துக்கலாம். இதுதான் என்னது, அது ஃபைலுக்குள்ளது. புரியுதா? ஃபோல்டர்னால் என்னென்னு தெரியணும், ஃபைல்னால் நம்மளுக்கு என்னென்னு தெரியணும். ஓகேவா? ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், அதே இதில் எக்ஸ்பேண்டிங் அண்ட் கொலாப்சிங் எ ஃபோல்டர். இப்போது எக்ஸ்பேண்டிங் அண்ட் கொலாப்சிங் எ ஃபோல்டர்னால் நம்ம எப்பவும் போல் ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்குள்ளே போகணும். நான் ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்குள்ளே டபுள் கிளிக் பண்ணி போயிட்டேனாமா? சரி, இப்போது ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்குள்ளே போகிறதுக்கு நான் இந்த வே டபுள் கிளிக் பண்ணி போகலாம். இன்னொரு வே என்ன சொல்லியிருக்கேன் சொல்லுங்கள், ஸ்டார்ட் +R அமுக்கி அதில் எக்ஸ்ப்ளோரர்னு டைப் பண்ணியும் போகலாம். சரியா, இந்த எக்ஸ்ப்ளோரருக்கு நம்ம எக்ஸ்பேண்டிங் போகும்போது இந்த திஸ் பிசிங்கிற இடம் இருக்குல்லாமா, அதில் நம்ம ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா கொலாப்ஸ்னு மேலே கேட்கும். கொலாப்ஸுக்கும் எக்ஸ்பேண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கொலாப்ஸ் அப்படின்னா அது உள்ளது எதுவுமே காட்டாது. இப்போ நான் கொலாப்ஸ்னு கொடுத்துருக்கேன், திஸ் பிசிக்கில் ஏதாவது காட்டுதா, காட்டலை, திஸ் பிசி மட்டும்தான் காட்டும். இதே எக்ஸ்பேண்ட் கொடுக்கேன், அது உள்ள ஃபோல்டர் அண்ட் சப் ஃபோல்டர் காட்டுதா, விண்டோன்னு காட்டுது. அதில் நீங்கள் ஏரோ அமுக்குனா என்னது காட்டுது, ஃபோல்டருக்கு ஏரோ அமுக்குனா சப் ஃபோல்டர். அப்போது நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தா என்னது, எக்ஸ்பேண்ட் கொடுத்தா வெளியில் வச்சே நம்ம அது உள்ளே என்ன இருக்குன்னு டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போகணுன்னு அவசியம் கிடையாது. இதுதான் என்னது எக்ஸ்பேண்டிங் அண்ட் கொலாப்சிங் எ ஃபோல்டர். புரியுதா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இது என்னமா இருக்குது, சார்ட்டிங் எ ஃபோல்டர்னு இருக்கா. அப்போது சார்ட்டிங் எ ஃபோல்டர்னால் என்னது, ஃபோல்டரை சார்ட் பண்ணுறது. அதே மாதிரி நம்ம ஒன்று இதுக்கு முன்னாடி படித்தோம்ல, என்ன படித்தோம், அரேஞ்சிங் த ஐகான்ஸ் ஆன் த டெஸ்க்டாப்னு படித்தோமா. அது டெஸ்க்டாப்பில் நம்ம அரேஞ்ச் பண்ணுறது சார்ட் பைன்னு படித்தோம். இப்போ ஃபோல்டரை சார்ட் பை பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்குள்ளே போயிட்டு இப்போ நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு டவுன்லோடோ ஏதோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபைல் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இதில் சார்ட் பைன்னு வருதாமா, அதில் சார்ட் பை போய் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் வேணால் அசெண்டிங் ஆர்டரில் படுத்திக்கலாம். புரியுதா? இதுதான் என்னது சார்ட்டிங் த ஃபோல்டர். அப்போ இந்த சார்ட்டிங் ஃபோல்டர் வந்து அசெண்டிங் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்னா A to Zன்னு வரிசையாக வரும். டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன வருமா, டிசெண்டிங் கொடுத்தீங்கன்னா Z to Aலேருந்து வரும். சரியா,
இப்போ இதை மாதிரி தான் நம்ம அரேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் நம்ம சார்ட் பையில் போய் அரேஞ்ச் பண்ணலாம். குரூப் பைன்னு இருக்காமா, குரூப்பில் போயுமே நம்ம ஒரு ஃபோல்டரை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். குரூப்பில் போனால் எப்படி அதே மாதிரி நம்மளுக்கு கேட்கும். சார்ட் பையில் போனீங்கனாலும் அதே மாதிரி கேட்கும். குரூப் பையில் போனீங்கன்னா என்ன கேட்கும், அப்போவும் என்னது அதே மாதிரி கேட்கும். அதே மாதிரி நம்ம டிசைனிங்னா டிசைனிங் கூட வச்சுக்கலாம்.